அக்கா, நீங்க எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? இது உங்க ஆட்டோவா? இது எங்க அண்ணனோட ஆட்டோ. எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் இதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 8-9 வருஷம் இருக்குமா. அக்கா, உங்களுக்கு இது கஷ்டமா இல்லையா? இதுல என்னமா கஷ்டம்? சந்தோஷமா ஓட்டுறேன். என் அண்ணன் உயிரோட இல்லைனாலும் இந்த ஆட்டோல இருக்கும்போது எங்க அண்ணன் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்க படிச்சிருக்கீங்களாக்கா? படிச்சிருக்கேன். படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறதுக்கு கஷ்டமா இல்லையா? தப்பா தெரியலையா? இதுல என்னமா இருக்கு? திருடுறது, கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் தான் தப்பு. உழைக்கிறது தப்பே கிடையாது, கஷ்டமும் கிடையாது. ஹலோ மக்களே, இப்ப நாம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது யார் கூட தெரியுமா? நம்ம மாவட்டத்தோட முன்னாள் கலெக்டர். இவங்க தான் லஞ்சம் வாங்கின வழக்குல சஸ்பெண்ட் ஆன கலெக்டர். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இவங்களுக்கு இப்போ கலெக்டர் பதவியே போனாலும் வாழ்க்கையில சாதிச்சே தீருவேன்னு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகுது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை தத்துவம் என்ன? லைஃப்ல நாம எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அடிபட்டாலும் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஆட்டோ ஓட்டுற நம்ம முன்னாள் கலெக்டர் ஒரு பெரிய உதாரணம். ஏங்கா, இதுக்கு முன்னாடி நீங்க கெத்தா சைரன் வச்ச வண்டியில போயிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்களே, இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? வீரா, 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 இங்க பாரு. செல்லம், சித்தி ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. நான் உன்கிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். ஐயோ வீரா, இந்த போனை பாரு, உன்னோட வீடியோ வருது. லஞ்சம் வாங்குறது அசிங்கம் இல்ல? லஞ்சம் வாங்கிட்டு ஒரு அக்யூஸ்டோட டாக்குமெண்ட்டை விக்கிறது அசிங்கம் இல்ல? சஸ்பெண்ட் ஆயிட்டு ஆட்டோ ஓட்டுறது அசிங்கம் இல்ல? நாங்க வீடியோ எடுத்தது அசிங்கமா? என்னடா, என்ன பாக்குறீங்க? வள்ளியம்மா, வீரா வீடியோல வந்துட்டு இருக்கா. என்ன வீரா இது? வாய்க்கு வந்த மாதிரி கண்டபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இதெல்லாம் பண்றா? கண்டிப்பா உன் பேரை அசிங்கப்படுத்தணும், உன்னை கலங்கப்படுத்தணும் தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? மாரா, என்ன அத்தை மேடம், என்னாச்சு? உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்ன? மாரா, யாரோ அவளை வேணும்னே அவ பேரை கெடுக்கிறதுக்காக இவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பரவி விட்டுட்டு இருக்காங்கடா. பாவம் வீரா, இதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காடா. ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்ப முடிஞ்சு நிம்மதியா சந்தோஷமா நம்ம எல்லாரும் சிரிக்க போறோம்? இதெல்லாம் எப்ப தீரும்னே தெரியல. வீரா, ஏன் கட் பண்ணிட்ட? யாருமா? அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் ஃபோன் பண்றாங்களா? நாம எப்போ விழுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே வலிமா. அப்படிதான் துக்கம் விசாரிப்பாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாது வலிமா. மேடம், வணக்கம் மேடம். வாங்க மீர். என்ன, நீங்களும் அந்த வீடியோவை பத்தி தான் விசாரிக்க வந்தீங்களா? விளக்கம் சொல்லி சொல்லியே என் வாயே வலிச்சிருச்சு. அதுக்கு இல்ல மேடம், விஷயம் வேற மேடம். வேறனா? மேடம், உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி டிபார்ட்மெண்ட்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு மேடம். என்ன வீரா சொல்றாரு இவரு? எவ்வளோ நேரம்?
மேடம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது மேடம். அவன் வெட்ட வெட்ட முளைச்சி வந்துக்கிட்டே தான் இருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன், பார்த்துட்டு வந்துடுறேன். சார் என்ன சொல்றீங்க? மேடம் அவங்கள அழிக்கணுங்கிறதுல முழு மூச்சா இருக்கான். அழிச்சே தீருவான். அதுக்கு முன்னாடி நம்ம அவனை அழிச்சிடணும். அப்படியா? சரி சார், என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? கொலை பண்ண போறீங்களா? கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவலையா? டேய், நீலாம் எத்தனை தடவை பட்டாலும் திருந்தவே மாட்டியா? இங்க பாரு, உன்னை கனியோட பாதுகாப்புக்காக தான் உள்ளே வச்சிருக்கேன். இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மொத்தமா தலைமுழுகிடுவேன். பேசாம இரு. இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா இருந்தா மட்டும் போதும். என்ன? சரிங்க மேடம், நீங்க பண்றத பண்ணுங்க. அவன் கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருங்க. வாங்க ராமு. மேடம், என்ன விஷயம்? ராமு, நான் உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் பத்தி பேசியிருந்தேன்ல. ஆமா மேடம். அந்த எவிடன்ஸ ஆதி அழிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அந்த எவிடன்ஸ் இல்லனா அவனால பணம் சம்பாதிக்கவே முடியாது. இன்னொன்னு, அந்த எவிடன்ஸ் அவன் முழுசா படிச்சிருந்தா இந்நேரம் அதுல இருக்கிற ஃபிட்னஸ் உயிருக்கெல்லாம் ஆபத்து வந்திருக்கும். அதுவும் நடக்கல. சோ அது அவன் தான் பத்திரமா எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அது அவனோட வீடா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏங்க இவ்வளோ கிரிமினலா யோசிக்கிறவன் வீட்டுக்குள்ளே கொண்டு அந்த டாக்குமெண்ட்டை பதுக்கி வைப்பான்? ஏதாவது உளராதீங்க. அண்ணே, நீங்க சொல்லுங்க, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அந்த வீட்ல பாத்தீங்களா? ஆதி கையில இருக்கிற மாதிரி ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. மேடம், பிரச்சனை நடந்த அன்னைக்கு ஆதி சிகப்பு கலர் ஃபைலோட கோபமா வீட்டுக்கு வந்தாரு. அவர் ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவர் கையில எந்த ஃபைலும் இல்ல. அநேகமா அந்த ஃபைலை அவரோட பெட்ரூம்ல தான் மறைச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். விருப்பு ஏத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன். இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க. சத்தம் கேட்டு பங்காளி எந்திரிச்சு வந்துட போறான். மறைக்காதே. சாரி சாரி சாரி, ஏதோ ப்ளோவில் வந்துருச்சு கலெக்டர் மேடம். முறைக்காதீங்க மேடம். ஆமா, எம்மானார் இப்படியே வீட்டை பராக் பார்த்துட்டே இருக்க போறோம்? எப்போ உள்ள போறோம்? பிகாஸ் இட்ஸ் டைம். ராமு கால் பண்ணுவார், வெயிட் பண்ணு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சிசிடிவி ஆஃப் பண்ணுவார். ஆஃப் பண்ணிட்டு அவர் சிக்னலை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம போலாம். ஓஹோ, நீ கலெக்டருக்கு படிச்சதுக்கு பதிலா சிபிஐ, ஐபிஎஸ் அந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கலாம். ஏன் சார்? இல்ல, பிளானிங் எல்லாம் பக்காவா பண்றீங்களே, அதனால சொன்னேன். நீ கிரிமினலா பிறக்க வேண்டியவ. எதே? இல்ல சாரி, உன் வாய் உன் கண்ட்ரோல்லே இல்லடா.